Daily Bible School. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின். இன்னைக்கு எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. எல்லாருடைய பிரகாசம் உள்ள மனக்கண்கள் இந்த காலை வேளையில் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எதற்காக சிலுவையில் நீர் அடிக்கப்பட்டீர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின். தீட்டுள்ள எண்ணம் என் இருதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை பார்க்கின்றாரே. இனி வேண்டாம், பாவ எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் வேண்டாம். கரைத்திரையற்ற பிள்ளைகளாக பரிசுத்தரோடு சேரும் நாட்கள் கிட்டி வருகிறதே. தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண்பேமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வீண்பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா. திருந்திடா பாவிக்கார் அவர் அழுகிறார். என் பிள்ளைங்க இன்னும் திருந்தலையே அவர் சொல்லி அழுது கொண்டிருக்கிறார். வருந்திடா பிள்ளைகளுக்காய் அவர் கலங்குகிறார். ஓய்வு நாளை அசட்டை செய்கிறவர்களுக்காய் கர்த்தர் கலங்கி கொண்டிருக்கிறார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் ரத்தமும் சிந்துகிறார். சிலுவை நாதர் இயேசுவின். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் நமக்காய் சிந்தின கண்ணீர் நம்மை ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு கொண்டு வரும். மெருகேற்றும், உன் வாழ்க்கையை மெருகேற்றும். ஆமென். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை
துதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். அவரே துதிகளுக்கு பாத்திரராயிருக்கிறார். எனக்காக சிந்தின ரத்தம், கடைசி சொட்டு ரத்தத்தையும் கடைசி சொட்டு நீரையும் அவர் எனக்காய் சிந்திவிட்டார். இன்றைக்கும் அவர் பரலோகத்தில், அவர் சரீரத்தில் ரத்தம் இல்லை, அவர் சரீரத்தில் தண்ணீர் இல்லை, எலும்புமாக சரீரமாக இருக்கிறார். எதற்கு இந்த மனுஷ சொரூபம்? எனக்காக இந்த மனுஷனுக்காக ஒரு மனுஷன் பிதாவிடத்தில் பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக பிரதான ஆசாரியராக விற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த ஓய்வு நாளை அன்புடன் ஆசரிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தர வாக்குத்தத்தம் இதுவே. உன்னுடைய எல்லா சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான ஒரு போக்கை அவர் உண்டு பண்ண வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார். ஆமென். யோவான் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். 2ஆம் வசனம். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த மரியாளே அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். 3ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். 4ஆம் வசனம். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். 5ஆம் வசனம். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாயிருந்தார். 6ஆம் வசனம். அவன் வியாதியாயிருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். 7ஆம் வசனம். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். 8ஆம் வசனம். அதற்கு சீஷர்கள், ரஃபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். 9ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடர மாட்டான். 10ஆம் வசனம். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். 11ஆம் வசனம். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். 11ஆம் வசனம். அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். 13ஆம் வசனம். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார், அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். 14ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, 15ஆம் வசனம், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்துக்கு போவோம், வாருங்கள் என்றார். 16ஆம் வசனம். அப்பொழுது திதிமு எனப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம், வாருங்கள் என்றான். 17ஆம் வசனம். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றென்று கண்டார். 18ஆம் வசனம். பெத்தானியா
ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. 19ஆம் வசனம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். 20ஆம் வசனம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். 21ஆம் வசனம். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கிருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். 22ஆம் வசனம். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 23ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். 24ஆம் வசனம். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். 26ஆம் வசனம். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். 27ஆம் வசனம். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். 28ஆம் வசனம். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை இரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். 29ஆம் வசனம். அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தாள். 30ஆம் வசனம். இயேசு இன்னும் கிராமத்துக்குள் வராமல் மார்த்தாள் தம்மை சந்தித்த இடத்திலே இருந்தார். 31ஆம் வசனம். அப்பொழுது வீட்டிலே அவளுடனே கூட இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதைக் கண்டு அவள் கல்லறையிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். 32ஆம் வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்றாள். 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து 34ஆம் வசனம். அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். 36ஆம் வசனம். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை இவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். 37ஆம் வசனம். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். 38ஆம் வசனம். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாயிருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. 39ஆம் வசனம். இயேசு, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே, 4 நாளாயிற்றே என்றாள். 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். 21ஆம் வசனம். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்.
42ஆம் வசனம், நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். 43ஆம் வசனம், இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 44ஆம் வசனம், அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். 45ஆம் வசனம், அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். 46ஆம் வசனம், அவர்களில் சிலர் பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவர்களுக்கு அறிவித்தார்கள். 47ஆம் வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தார் கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே. 48ஆம் வசனம், நாம் இவனை விட்டுவிட்டால் எல்லோரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே என்றார்கள். 49ஆம் வசனம், அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியருமாகிய காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. 50ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரு மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். 51ஆம் வசனம், இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியர் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும். 52ஆம் வசனம், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். 53ஆம் வசனம், அந்நாள் முதல் அவரை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். 54ஆம் வசனம், ஆகையால் இயேசு அதன் பின்பு வெளியரங்கமாய் யூதர்களுக்குள்ளே சஞ்சரியாமல் அவ்விடம் விட்டு வனாந்திரத்துக்கு சமீபமான இடமாகிய எப்ராயிம் எனப்பட்ட ஊருக்கு போய் அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட தங்கியிருந்தார். 55ஆம் வசனம், யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டில் இருந்து எருசலேமுக்கு போனார்கள். 56ஆம் வசனம், அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரையொருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? அவர் பண்டிகைக்கு வர மாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். 57ஆம் வசனம், பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 11ஆம் அதிகாரம் முழுவதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? யோவான் 11ஆம் அதிகாரம் ஒரு கதை, அழகாக நடந்த சம்பவம். மரியாள், மார்த்தாள், லாசரு, இந்த சின்ன குடும்பத்தில் இயேசப்பா தம்முடைய வல்லமையை காட்டுறாரு, தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுறாரு. லாசரு என்பவர் வியாதிப்பட்டு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? அந்த பெத்தானியா என்ற கிராமத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம படித்தோம் இல்லையா? 11ஆம் அதிகாரம் முழுசாக படித்தோம் இல்லையா? ஏசப்பா 4 நாள் ஆன மரித்த லாசருவை ஏசப்பா உயிரோடு எழுப்பி தம்முடைய மகிமையை, தேவனுடைய மகிமையை மரியாள், மார்த்தாள் மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாருமே தேவனுடைய மகிமையை காண செய்கிறாரு. இன்றைக்கும் கூட நம்ம வாழ்க்கையில்
ஒரு காரியத்துக்கு பணம் தேவைப்படலாம், இல்லை நல்லா படிக்கிறதுக்கு ஞானம் தேவைப்படலாம், இல்லை வீட்டில் ஒரு சமாதானம் தேவைப்படலாம். ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தேவைப்படலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கத்தில் இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் எப்படி நடக்கும், இந்த பொருளை எப்படி வாங்க முடியும், அதுக்கு இவ்வளோ பணமாகுமே அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கலாம். நான் எப்படி இந்த சப்ஜெக்டில் இவ்வளோ மார்க் எடுக்க முடியும், இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்விக்குறிகள் அநேகம் எழும்பலாம். ஆனால் அன்னைக்கு மரியாள் மார்த்தாளிடத்திலே தேவன் சொன்ன வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனம்தான் இன்னைக்கு ஆன்ட்டிக்கும் சொல்கிறாரு, உங்களுக்கும் சொல்கிறாரு. ஓகேங்களா? நம்ம விசுவாசிக்கும் போது தான், நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்பும் போது மட்டும்தான் நம் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியும். எந்த காரியத்துலேயும் சரி, எல்லா காரியத்துலேயும் ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், ஏசப்பா உங்கள் வார்த்தையை நம்புகிறேன் ஏசப்பா, இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. நல்ல எக்ஸாம் படிங்க, பரீட்சை எழுதுங்க. ஆனால் நீங்கள் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி, படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன் ஏசப்பா, கண்டிப்பாக நீங்கள் என்னில் மகிமைப்படுவீங்க, நான் கண்டிப்பாக 100 மார்க் எடுப்பேன், உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன்ப்பா, தேவனுடைய மகிமை என்னில் விளங்கட்டும்ப்பா நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? மரித்து போனது உயிர் பெறுமா? மரித்து போனது உயிர் பெறாது. மரித்து போன லாசருவையே ஏசப்பா உயிரா எழுப்ப முடியும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலையும் ஏசப்பா ஏராளமான காரியங்களையும் நம்மை கொண்டு ஏசப்பா அநேக அற்புதங்களையும் செய்வாங்க. அதை நம்ம முழுசாக நம்பணும். ஓகேங்களா? ஏசப்பா நம்மக்கிட்ட தங்கத்தையோ வெள்ளியையோ பொண்ணையோ பொருளையோ ஆசையையோ அந்தஸ்தையோ கேட்கல, விசுவாசம் நம்பிக்கை அதை மட்டும்தான் கேட்குறாரு. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? புரிஞ்சுதுங்களா? சில்ட்ரன்ஸ், கேள்வி கேட்கலாமா? மரித்த லாசருவை எத்தனை நாட்கள் பிறகு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார்? 3, 4, 2. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்.